Hi all friends, Beauty Care Academy Vasiki Manivannan YouTube channel. Professional makeup artistic course-ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐ மேக்கப் தான் பார்க்க போறோம். நம்மளோட Friends Beauty Care Vasiki Manivannan YouTube channel-ல day 1ல இருந்து நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 step by step உங்களுக்கு மேக்கப் பத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு லாஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே கலர் வீல் தியரி பற்றி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு ஐ மேக்கப் வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸில், அதுவும் ட்ரெடிஷ்னல் ஐ மேக்கப், காலையில் முகூர்த்தம்க்கு போடக்கூடிய ஒரு ஐ மேக்கப். ஏன்னா நம்ம எல்லாருமே காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுக்குற நேரம் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஐ மேக்கப்பை, அதே சமயத்தில் ஒரு நல்ல ஐ மேக்கப்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், அது ரொம்ப ஒரு டஃப்பாகவும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஐ மேக்கப்பை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொன்னேன்னா, ஒரு 7 ஸ்டெப்பில் ஈஸியான ஒரு ஐ மேக்கப், அதாவது ட்ரெடிஷ்னல் ஐ மேக்கப், காலையில் முகூர்த்தம்க்கு போடக்கூடிய ஐ மேக்கப். நான் ஆல்ரெடி ஐ பற்றி உங்களுக்கு எல்லா டெஃபினேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஐப்ரோ போன் ஏரியா. இந்த ஐப்ரோ போன் ஏரியாவில் நம்ம வந்துட்டு ஒரு ஹைலைட்டர் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஒரு ஐவரி கலர் ஹைலைட்டர் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பஃபி ப்ரஷ். உங்களுக்கு ரொம்ப இல்லை, ஒரு ஃப்ளாட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் பஃபியாகவும் இருக்கணும். ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இங்கே ஐப்ரோ போன் இங்கே கொடுத்துட்ருக்கேன். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு க்ரீஸ் ஏரியாவில் நம்ம எப்போயுமே லைட் கலர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது முகூர்த்தம் ஐ மேக்கப்புங்கிறதுனால நான் ஆரஞ்சில் ஒரு லைட் ஆரஞ்சு எடுத்து உங்களுக்கு க்ரீஸ் ஏரியாவில், கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ப்ராடக்டை நல்லா டெபாசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளெண்டிங்கும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த இந்த க்ரீஸ் ஏரியாவை நல்லா எடுத்து காமிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு லைட் ஆரஞ்சு எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இங்கே கொடுக்கும் போதே நீங்கள் வந்து அவுட்டர் ஐலைட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி கொடுக்கும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழேயும் ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி அவுட்டர் வாட்டர் லைன், உங்களுக்கு லோயர் வாட்டர் லைன்லேயும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த நம்ம மேலே போட்டோம்ல அந்த ஷேடை லைட்டாக இப்படி. ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ பண்ணது வந்து செகண்ட் ஸ்டெப். அடுத்தது வந்து தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு பாயிண்டட் பஃபி ப்ரஷ் எடுக்கிறேன். பாயிண்டட் பஃபி ப்ரஷ்ஷில் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு. ஓகேங்களா? ஸோ டார்க் ஆரஞ்சில் இந்த க்ரீஸ் ஏரியாவை உங்களுக்கு நல்லா கவர் பண்ணுறேன். இது கூட வந்துட்டு நான் வந்து ஆரஞ்ச் வித் லைட் ரெட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் கலர், இந்த கலர் தான் எடுத்துருக்கேன். எடுத்து உங்களுக்கு இப்படி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பாயிண்டட் பஃபி ப்ரஷ். உங்களுக்கு கொடுக்கும் போதே ஆஃப் ஆஃப் த ஐபால் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கலரே நான் இங்கே கொடுத்துருக்க கலரையே நான் வந்து உங்களுக்கு ஐபால் வரைக்கும் நான் வந்து இப்படி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப மேலே போகாதீங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா லைட் கலர், அதை ஜஸ்ட் வந்து திருப்பி இதையும் கொடுத்து லைட்டாக அப்படி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கலரை ரொம்ப தெரிகிற மாதிரி ரொம்ப டார்க்காக அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காதீங்க. டெஃபினட்டாக மேலே ஒரு லைட் கலர் நமக்கு தெரியணும், அது கீழே தான் உங்களுக்கு வந்து டார்க் கலர் தெரியுது. ஸோ இந்த கலரையும் திருப்பி நான் ஒரு லைட் கலர் அதே கலர் எடுத்து உங்களுக்கு இதையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒரு லைட் கலர், அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர்.
ஓகே, இது வந்து தேர்ட் ஸ்டெப். அடுத்தது இந்த ஐபால் ஏரியாவில் உங்களுக்கு கோல்டு. எப்பயுமே வந்து உங்களுக்கு இன்னர் ஐலிட்டில் நான் வந்து லைக் கோல்டு ஆர் சில்வர் கொடுத்தோன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக காலையில் முகூர்த்தம் லுக் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கோல்டு பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் வந்து கோல்டு பேஸ் தான் எடுக்கிறேன். இது வந்து ஷிம்மரில் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வரைக்கும் நான் போட்டது வந்து மேட் போட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஷிம்மர் போட்டுட்ருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் டேப்பிங் ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துருக்கேன். ஃப்ளாட் காஃபி ப்ரெஷ் எடுத்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த கலரை இப்படி டெபாசிட் பண்ணுறேன். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து உங்களுக்கு எப்பயுமே காலையில் முகூர்த்தமுக்கு போடும்போது கொஞ்சம் விங்ஸ் மாதிரி போடுங்க, லைக் நல்லாயிருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் காலையில் போடுற லைனர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் டக்குன்னு உங்கள் கண்ணை திறந்தாலும் ஸ்மஜ் ஆகிடாமல் இருக்கணும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது மேக்கோட ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எனி லைனர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற லைனர் வந்து, ஏன்னா காலையில் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. ஸோ அதனால் உடனே அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னும் போது அவங்க உடனே ஐஸெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஐலைனர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் வந்து உங்களுக்கு காஜல். ஸோ இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, லோயர் வாட்டர் லைன். இந்த வாட்டர் லைன்லேருந்து இந்த கீழே இது வந்து லோயர் வாட்டர் லைன்னு சொல்லுவாங்க. அதில் லைட்டாக கொஞ்சம் காஜல் கொடுங்க. ஏன்னா காலையில் முகூர்த்தமுக்கு இந்த லைனில் நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் ஐஸ் வந்து நல்லா ப்ராடாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து காலையில் ட்ரெடிஷ்னல் மேக்கப்புக்கு இந்த டச் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக வந்து லோயர் வாட்டர் லைனில் நம்ம வந்து காஜல் கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப், லேஷஸ். லைட் ஓப்பன் பண்ணுங்கள். எப்பயுமே லேஷஸ் போடும்போது ஒரு ஹாஃப் ஓப்பன் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து முக்கியமாக வந்து காலையில் வந்து லேஷஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், எனக்கு லேஷஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மஸ்காராவை 1க்கு 2 தடவையாக நீங்கள் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலே பாருங்கள். மேலே கொடுக்கும்போது உங்கள் ப்ரஷ்ஷை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கீழே இருக்க லோயர் லேஷஸ் உங்களுக்கு அழகாக வரும். ஓகே, வித்தவுட் லென்ஸ், வித்தவுட் லேஷஸ் 7th ஸ்டெப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு ஐ மேக்கப் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுனால கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். பட் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து இதை ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா வித்தின் 2 to 3 minutes தான் உங்களுக்கு இந்த ஐ மேக்கப்புக்கு உங்களுக்கு எடுக்கும். நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஐ மேக்கப் காலையில் ட்ரெடிஷ்னல் ஐ மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, இந்த ஐ மேக்கப்பை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.